அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. என்ன முக்கியமான பதிவு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி ரொம்பவுமே முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். வியாழக்கிழமையாக இருக்குது. வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்தில் உண்டான தேய்பிறை பிரதோஷமானது அமைஞ்சிருக்குது. இது கூடவே நமக்கு சிவராத்திரியும் அமைஞ்சிருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எப்போவாச்சும் ஒரு முறை தான் சேர்ந்து வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பார்க்கும்போது இன்றைக்கி 9 அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதி 27. இதனுடைய கூட்டுத்தொகை 2 + 7 ஆட் பண்ணும்போது 9ன்னு கிடைக்கிது. அடுத்தது இந்த வருடமானது 2025. இதை கூட்டுத்தொகையானது நமக்கு 9ன்னு கிடைக்கிது. இப்போ 9 அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான குறிக்கும். நவகிரகங்கள், நவபாசனங்கள், நவதானியங்கள், முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த 9 அப்படிங்கிற எண்ணோட தான் இணைக்கப்பட்டு இருக்கும். 9ங்கிற எண்ணுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உடைய முழு அருளும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை, கஷ்டங்கள் இதெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பார்த்திங்கன்னா பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர வேண்டிய, தேய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னு சிவபெருமானை வழிபாடு செய்கிறவங்க சொல்லலாம். இந்த நாளில் இந்த சேர்க்கையும் இருக்குது. விசேஷமான பலன்கள் நமக்கு கொடுக்கும். ஏற்கனவே இது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு முறை அதை குளிச்சிங்கனாலே உங்களுடைய 1000 விதமான கஷ்டங்களும் நீங்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி கோவிலில் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பூவையும் பொருளையும் வாங்கிட்டு போய் கொடுங்க. கூடவே இன்றைக்கி ஒரு முறையாவது ஒரு மந்திரம் ஒன்று சொல்லி இருங்க. சிவனுடைய மந்திரமாக இருக்கட்டும். வியாழக்கிழமை நாளில் இந்த பிரதோஷமானது வந்திருக்கிறதுனால இது நம்ம குருவும் பிரதோஷம் அல்லது குபேர பிரதேசம் அப்படின்னு சொல்லுவோம். குபேரனுக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் அப்படிங்கிறது பெயரில் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியது சொல்லலாம். அதாவது இந்த வியாழக்கிழமை நாளில் சிவபெருமானுக்கு இந்த பிரதோஷம் வந்திருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது நமக்கும் அது போல் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறது. நான் உங்களுக்கு 2 விதமான பரிகாரத்தை சொல்லுகிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை பரிகாரம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு நமக்கு செல்வ செழிப்பு உண்டாவதற்கு, கடனை வாங்காத அளவுக்கு நம்ம வீட்டில் பணம் நிரம்பி வழிவதற்கு பரிகாரம். இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யுங்க. இதை பூஜை அறையில் செய்ய வேண்டாம். அதை மட்டும் நீங்கள் உங்கள் கணவர்கிட்டையோ குழந்தைங்கக்கிட்டேயோ பண்ணிவிடுங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு நீங்கள் ரூல்ஸுமே கிடையாது. எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. குரு ஓரை நேரத்தில் செய்கிறது, சிறப்பு குரு ஓரை அப்படிங்கிறது அந்த மாதிரியும் உங்களுடைய விருப்பம்தான். ராகு காலம், யமகண்டத்தை மட்டும் தவிர்த்துடுங்க. மாலை 5லிருந்து 7 மணி இல்லைன்னா 8 மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் கூட செய்யலாம். அதை தொடர்ந்து குருவாரையும் வரும் 8 to 9 அப்படின்னு நீங்கள் பிரதோஷ காலத்தில் கூட செய்யலாம். 4:30 to 6 மணிக்கு இடையே உள்ள நேரத்துலையும் இதை செய்யலாம். எங்களால் இந்த மாதிரி டைமில் பண்ண முடியலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நாளில் எந்த நேரம் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ராகு காலம், யமகண்டம் மட்டும் நான் சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணிடுங்க. ராகு காலம் 1:30லிருந்து 3 மணிக்கு முடிஞ்சிடும். மற்ற நேரங்களில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள், இதுக்கு நமக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை தேவைப்படுது. வெற்றிலையை கொண்டு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல புதுசாக இருக்கக்கூடிய நுனி பகுதியில் நல்லா இருக்கக்கூடிய ஓட்டை கிழிஞ்சது அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கிங்க. சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ங்கிற எண்ணிக்கையில் குறுமிளகு தேவைப்படுது. மிளகானது வீட்டில் இருக்கிறதையே நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு. நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை, எதிரி தொல்லை, கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய தன்மையும் உண்டு. இது நீங்கள் 5ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டில் அமைதியான
இடத்துல உட்காந்துக்கோங்க. வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியே அமர்ந்து நீங்கள் வந்து உட்காந்துக்கோங்க. சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் வச்சு உட்காந்துக்கோங்க. இல்லைன்னா வேற ஒரு ரூமில் உட்காந்துக்கோங்க. மிளகாய் நீங்கள் வந்து இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மிளகையும் நீங்கள் பொறுமையாக வைக்கணும். என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு மனதுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு மிளகாயாக பொறுமையாக வந்து வச்சிங்க அப்படின்னா, இப்போ இந்த வெற்றிலை வந்து அது மேலே விழுகாத மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. ஒரு நூல் வச்சு கட்டிக்கோங்க போதும். வச்சு நல்லா கட்டினதுக்கப்புறம் 2 உள்ளங்கையும் நடுவுலையும் வச்சுட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை மறுபடியும் ஒரு முறை வந்து நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிறகு சுத்தமாக இருக்கீங்கன்னா இதை பூஜை அறையில் கொண்டு போய் வச்சுடுங்க. டைமில் இருக்கீங்கன்னா கணவர்கிட்டயோ குழந்தைங்கக்கிட்டேயோ சொல்லி வைக்கலாம். இது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 5 நாட்கள் வரைக்கும் இருக்கட்டும். நீங்கள் இன்றைக்கி வச்சிங்க அப்படின்னா நம்ம 31ஆம் தேதி 5 நாள் கழித்து முழுமை ஆனதுக்கப்புறம் நீங்கள் சுத்தபத்தமாக ஆனதுக்கப்புறம், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது. இந்த பரிகாரத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய நாளாக வந்து அமையும். அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நாள் தான். அதனால் இப்போ செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் எழுந்ததும் நீங்கள் பூஜை அறைக்கு முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு போயிட்டு அங்கே வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. வெற்றிலையை இடது கையில் வச்சுட்டு வீட்டுக்கு வெளியே நின்றுட்டாலும் சரி, இல்லை உள்ளே நின்றுட்டாலும் சரி, உங்களுடைய தலையை வந்து இடதுபுறம் வலதுபுறம்னு ஒரு 9 முறை வந்து சுற்றுங்க. வலதுபுறம் இடதுபுறம்னு 9 முறை சுற்றுங்க. கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லிகிட்டே வந்து சுற்றுங்க. வீட்டுக்கு பக்கத்தில் ஓடுகிற நீர்நிலை இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க. இல்லைன்னா எங்காவது கால்படாத இடத்துல போய் போட்டுருங்க. அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் குளிங்க. கடன் பிரச்சனை வந்து தீர்க்கும். அடுத்து உண்டான பரிகாரம் சொல்கிறேன். இதே போல் ஒரு நல்ல வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க. இதில் சிம்பிளாக வந்து வரைய வேண்டியதாக இருக்கக்கூடியது மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணிக்கோங்க. மஞ்சள் கொஞ்சம் வந்து எடுத்து அதில் ரோஸ் வாட்ரு வந்து கலந்து பேஸ்ட்டு போல் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. மஞ்சளையும் பன்னீரையும் கலந்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் போது உங்களுக்கு பேஸ்ட்டாக கிடச்சிரும். இதை ஏதாவது பச்சை கற்பூரமோ ஏலக்காயோ அல்லது பட்டையோ ஒரு நறுமணம் தரக்கூடிய பொருளை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டுக்குங்க. நல்ல பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய வலது கையில் மோதிர விரல், அதாவது ரைட் ஹேண்டு ரிங்கு போடக்கூடிய ஃபிங்கரில் வந்து அந்த பேஸ்ட்டை தொட்டு வெற்றிலையில் ஸ்வஸ்திக் அப்படிங்கிற சின்னத்தை 4 திசைகள்லேயும் வரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல். இந்த சிம்பிளை வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க. இது நல்லா வந்து உலரட்டும். நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் ஒரு மஞ்சள் நிற நூலாகவோ வெள்ளை நிற நூலாலையோ பச்சை நிற நூலாலையோ காம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கட்டிக்கோங்க. ஒரு 4-5 சுற்றிக்கோங்க. உங்கள் வீட்டினுடைய அந்த நிலைவாசல் படிக்கு உள்பக்கம் அல்லது வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி தெரிகிற மாதிரி நீங்கள் முடிச்சுகள் போட்டு கட்டி இருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து வெற்றிலையை வந்து நல்லா கட்டி தொங்க விட்டுருங்க. இதை நல்லா வந்து ஆடுற மாதிரி வந்து நீங்கள் தொங்க விட்டுருங்க. இப்போ எல்லாம் வந்து கட்டி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே விட்டுருங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும். நிச்சயம் வந்து பணவரவு அபரிமிதமாக வந்து சேரும். இந்த வெற்றிலை வந்து காஞ்சாலும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலையும் ஒரு நேர்மறை சக்தியை தான் கொடுக்கும். அப்படியே இது இருக்கட்டும். வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து, அதாவது ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த காஞ்சி போன வெற்றிலையை நீங்கள் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுடர் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து கையிலே நசுக்கிக்கலாம். கிழிச்சிடலாம். கிழிச்சிட்டு இதை வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்தாலும் சரி, இல்லை தணல் போட்டு காட்டுற மாதிரி சாம்பிராணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் போட்டு முழுக்க போட்டுருங்க. போட்டு பணவரவில் ஒரு நல்ல செல்வ செழிப்பு வரும். அந்த சாம்பிராணியை வீடு முழுக்க வந்து பரவ செய்யுங்க. இது உங்களால் எப்பப்போ முடியுமோ அப்பப்போலாம் கூட பண்ணலாம். தவறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.